சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நார்வெச்சஸ் 2024 சுற்று 9லிருந்து ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேபியனா கழ்வானாக்கும் பிரக்னானந்தாவுக்கும் நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு 2 பேருக்கு இடையில் நடந்த கிளாசிக்கல் ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் அந்த சுற்றில் நடந்த எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம நடந்திருக்கு. எல்லா ஆட்டமும் வந்து பார்த்திங்கனாக்கா ஆரம்பங்களில் போய் தான் டெசிசிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த கேமை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். அண்ட் எவ்ரி சண்டே நம்ம கிளப்பில் வந்து வீக்லி கிளப் டோர்னமெண்ட் வந்து நேரில் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து நீங்கள் இங்கே வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களால் வர முடிஞ்சாக்கா நீங்கள் உங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த சண்டேயில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். வித் ஒயிட் பீசஸ் ஃபேபி வந்து கேமை வந்து D4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆஸ் யூஷுவல் ஆர்பிகனோட ஃபார்மெட் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ ஒயிட் வந்து 10 நிமிஷம் வச்சுருப்பாரு, பிளாக் வந்து 7 மினிட்ஸ் வச்சுருப்பாரு. ஆனால் ஒயிட் வந்து கண்டிப்பாக வின் பண்ணணும். ஆனால் பிளாக் வந்து ட்ரா பண்ணாலே போதுமானது. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே நிம்சோ இண்டியனோட ஒரு மெயின் லைன் அல்லது கிளாசிக்கல் லைன் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ கேன்சல் பண்ணிடுறாரு குயிக்காக. ஸோ நிம்சோ இண்டியனோட பியூட்டியே வந்து பார்த்திங்கன்னா அக்சலரேட்டட் டெவலப்மெண்ட் கிடைக்கும் பிளாக்குக்கு. அதுக்கப்புறம் அவர் அந்த E4 ஸ்கொயருக்கு வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ உடனே பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போடுறாரு, அதனால் அதை வெட்டுறாரு. வெட்டினதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் C3. ஸோ இங்கே பிஷப் பேரை விட்டு கொடுத்ததுக்கான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பிளாக்குக்கு கவனிச்சிங்கன்னா அவருக்கு லீடிங் டெவலப்மெண்ட் கிடச்சிருக்கு. ப்ளஸ் ஒயிட்டுக்கு பெருசாக டெவலப்மெண்ட் கிடையாது. ஸோ சென்டர் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு E4 ஸ்கொயரை கவர் பண்ணுறதுக்கு. E3 இந்த நிலையில் வந்து C-Takes D5 வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஹெல்பிங் மூவாக இருக்கும் பிளாக்குக்கு. ஸோ பிஷப் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த E3 மாதிரியான மூவ்ஸ் விளையாடுற மாதிரி இருக்கும். ஏன்னா பிஷப்பை வந்து வெளியில் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி பான் சைன் க்ளோஸ் பண்ணுறது. இப்போ B6 விளையாடுறதுக்கப்புறம் இதை நான் பல முறை நிறைய வீடியோக்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒன்ஸ் பிளாக் வந்து B6 விளையாடின உடனே நீங்கள் இந்த டென்ஷனை ரிலீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப லாஜிக்கலான கண்டினியூஷனாக இருக்கும். இந்த இடத்துல 2 மூவ் இருக்குது. ஒன்று பானால் வெட்டுறது, இல்லை நைட்டில் வெட்டுறது. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் கேமில் வந்து ப்ரக் வந்து E-Takes D5 விளையாடுறாரு. இப்போது இந்த பிஷப் வந்து இந்த டயகனல் போக போகிறாங்களா, இல்லை இந்த டயகனல் போக போகிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி நைட் டெக்ஸ் D5 வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டெம்போவோட கேப்சர் பண்ணுறோம். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன இஷ்யூ அப்படின்னா, குயின் மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிஷப்பை டெவலப் பண்ண முடியும். ஆனால் வந்து E4 வந்து எனி டைம் வந்து ஒயிட் நல்லா ப்ளே பண்ணி உங்கள் நைட்டை கிக் பண்ண முடியும். ஸோ அதுவும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அவருக்கு எக்கச்சக்கமான ஸ்பேஸ் அட்வான்டேஜ் இருக்கும். ஒரு சாம்பிள் லைன் வந்து எப்படி போகும் அப்படின்னா, நைட் F3, நைட் D7, பிஷப் D3, த்ரெட்னிங் H7, H6 அண்ட் தென் பான் E4, நைட் to E7. அண்ட் தென் நம்ம பிளாக் வந்து பார்த்திங்கன்னா C5, ரூக் C8. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த D4 பண்ண டார்கெட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா E-Takes D5 கன்சிடர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சென்டருக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ நைட் F3, A5, A5க்கு அப்புறம் நைட் சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. அதுக்கு பதில் அவர் பிஷப்பை டெவலப் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ பிஷப் டெவலப்பிங் மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மூவ். ப்ளஸ் குயின் C2, ஏன்னா நைட் E4 எனி மூமெண்ட் வரலாம். பட் நைட் E5 வைக்கிறாரு ஃபேபி. அதுக்கப்புறம் ப்ரக் வந்து குயினை டெவலப் பண்ணுறாரு. டெவலப் பண்ணதுக்கப்புறம் F3 வந்து கிரிட்டிக்கலான ஒரு மூவ். எப்போவுமே நிம்சோ இண்டியன்லேயும் சரி, நிறையா அந்த கிங்ஸ் இண்டியன் செட்டப்லையும் சரி, F3 வந்து ஒரு காமனாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஐடியாவாக இருக்கும் டு டேக் கேர் ஆஃப் E4. தேவைப்பட்டால் E4 எக்ஸ்பேண்டும் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு நைட்டு சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக F3 விளையாடுறாங்க. ஸோ C5 அண்ட் இந்த இடத்துல இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டை வந்து நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணதுக்கப்புறம் குயின் D6 விளையாடுறாரு பிறகு. அதுக்கு பதில் டேரெக்டாக நம்ம C5 கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு சென்டர் ஸ்ட்ரைக் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் டெவலப்மெண்ட்டை கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நைட் E4 வைக்கலாம். குயின் C2 வந்ததுக்கப்புறம் பிஷப் F5. இப்படி கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டெம்போவில் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் ஆகிடுவாங்க. வின்னிங் கண்டினியூஷன் கிடையாது, பட் பிளாக் வந்து ஸ்லைட்லி பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் C4 இஸ் பாசிபிள் மூவ். ஸோ அதுக்கப்புறம் கேம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும் போக போக. ஸோ கேமில் குயின் D6, F3 உங்களுக்கு அந்த டைமோட இதுவும் உங்களுக்கு கிளாக் எவ்வளோ டைம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ அதனால் டைம் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி எதுவும் பெருசாக சொல்ல முடியுது இப்போதைக்கு. ஸோ பிஷப் B5, பிஷப் A6, பிஷப் ட்ரேட் நடக்குது. இந்த இடத்துல ரூக்கால் வெட்டினது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, நைட்டு டெவலப் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் ரூக்கு C5க்கு வந்து வர்றதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டிருக்கோம். அதேமாதிரி ரூக்கை வந்து இங்கே வெட்டினதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஒரு 4-5 மூவுக்கு அப்புறமோ இல்லை 10 மூவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூக்கை திரும்பவும் அவர் பின்னாடி கொண்டு போவார். ஸோ கேசல்ஸ்க்கு அப்புறம் நைட் C6 டெவலப் பண்ணுறாரு. ஸோ நைட்டை சேலஞ்ச் பண்ணுறதுக்காக நைட்டை வச்சு A6ல் கேப்சர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ நைட் டேக் C6, அதுக்கப்புறம் குயின் டேக் C6 விளையாடுனதுக்கப்புறம் அவர் A4 வந்து விளையாடிட்டு B5 செக்யூர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக்கை வந்து E8ல் கொண்டு வராரு. பான் டு B3, ரூக் A8. ஸோ திரும்ப ரூக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவருக்கு சென்டர் ஆஃப் த போர்டுக்கு தேவைப்படும். ஸோ மேபி C8 ஆர் D8 தேவைப்படும். ஸோ அதனால் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா இவர் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற பிஷப் B2, ரூக் A C8, குயின் டு D2 வந்து போகிறாரு. இந்த இடத்துல ஒரு
நிறைய பேருக்கு தோணும் கண்டிப்பாக, நம்ம ஏன் வந்து குயினை மூவ் பண்ணணும், நம்ம ரூக் C1 விளையாடலாமே, தாராளமாக விளையாடலாம், எந்த ஒரு பெரிய இஷ்யூவும் வராது. பட் பிளாக் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா C4 ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. C4க்கு அப்புறம் நீங்கள் B/C4 ஆடுவீங்க, அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் A4 ட்ரை பண்ணலாம், தென் பான் டு C5. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு இம்பேலன்ஸ்டான பொசிஷன். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த வேரியேஷனில் ஒயிட்டுக்கு பான்ஸில் டாஸ்காயில் இருக்குது, அவர்கிட்ட டாஸ்கால் பிஷப் இருக்குது. அதனால் வந்து பிளாக் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாரு ஓவராலாக கன்சிடர் பண்ணும்போது. ஸோ கேமில் வந்து குயின் டு D2, அதுக்கப்புறம் குயின் E6 போகிறாரு, அதுக்கப்புறம் D takes C5, B takes C5. சென்டர் ஆஃப் த போர்டில் பான்ஸ் இருக்கிறதுனால பிறகு கொஞ்சம் ஸ்பேஸ் அட்வான்டேஜ் இருக்குது சென்டரில். ஸோ ரூக் F(E1) வந்து வச்சுட்டு E3 ஸ்கொயரை செக்யூர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் B6. ஸோ குயின் B6க்கு அப்புறம் அவர் பி பானை அட்டாக் பண்ண உடனே அவர் ஒரு சின்ன ஒரு ட்ராப் வந்து செட்டப் பண்ணுறாரு. டெஃபினட்டாக இதை வெட்ட முடியாது, ஏன்னா பிஷப் இன்ட்டு F6 வில் வின் த பீஸ். ஸோ அதனால் அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா ரூக் D8 வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த பிஷப் இன்ட்டு F6 ஆல்ரெடி ஒரு த்ரெட்டு என்ன அப்படின்னா பிஷப் இன்ட்டு F6, G இன்ட்டு F6 ஆர் குயின் இன்ட்டு F6, அதுக்கப்புறம் குயின் இன்ட்டு A6 அல்லது குயின் இன்ட்டு D5. ஸோ இந்த காரணத்தினால பிறகு என்ன பண்ணுறாரு, ரூக்கை D8 வைக்கிறாரு. இதான் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு சிப்பாயுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சிப்பாய் அப்படிங்கிறது இந்த பொசிஷனில் இருந்து நம்ம வந்து தமிழில் வச்சுருக்கோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம பிஷப் C3 மூலயமா ஸ்கீவர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாரு. ஸ்கீவர் பண்ண ரெடியான உடனே அவர் என்ன பண்ணுறாரு, குயினை A7 வச்சிடறாரு. ஜஸ்ட் அந்த டயங்கிலேருந்து வெளில போயிடுறாரு, வேணா அந்த பானை வெட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் என்ன அப்படின்னா, நம்ம ஏன் ரூக் A8 விளையாடக்கூடாது அப்படின்னா, முன்னாடி பார்த்த அதே ரீசன் தான். பிஷப் F6 விளையாடும்போது உங்களால் ஓகே குயினால் வெட்டினாலும் சரி, பானால் வெட்டினாலும் சரி, எதால் வெட்டினாலும் நமக்கு சென்டர் பான் போயிடும். அதனால தான் வந்து பிறகு என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம சென்டர் பான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விங் பானை விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தான் வந்து இந்த மூவ் வந்து சூஸ் பண்ணுறாரு. ஸோ பிஷப் இன்ட்டு A5க்கு அப்புறம் ரூக்கை மூவ் பண்ணுறாரு, ரூக் D7. அதுக்கப்புறம் திரும்ப தன்னோட வேலை முடிஞ்சோடனே பிஷப் வந்து கீழே வந்துடுது. இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த விங் பானை விட்டு கொடுக்கணும்னு நினச்சது ஓகே. பட் சின்ன இஷ்யூ என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து ஃபேபிக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாஸ்பான் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இந்த பாஸ்பான் வந்து பார்த்திங்கன்னா லாங் ரனில் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு அசட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிஷப் C3க்கு அப்புறம் பான் டு D4, பான் டு D4க்கு அப்புறம் E takes D4, அதுக்கப்புறம் C takes D4. இப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு ஐசோலேஷனும் ஐசோலேட்டட் பானும் வந்து உருவாயிருக்கு. ஸோ இதுவுமே சின்ன பிரச்சனை தான். அதுவும் பார்த்திங்கன்னா அது டாஸ்கோவில் உட்காந்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பேர் ஆஃப் ரூக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நைட்டெல்லாம் வெட்டுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் B4, பிஷப் B4 வந்ததுக்கப்புறம் நைட்டை டெவலப் பண்ணி திரும்ப கேமுக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ரூக் C1, ரூக் C1க்கு அப்புறம் குயின் B7, அதுக்கப்புறம் பிஷப் A5. ஸோ நைட் E6, அதுக்கப்புறம் குயின் C2, குயின் C2க்கு அப்புறம் பான் டு G5. இந்த இடத்துல வந்து ஏன் இவ்வளோ அப்ரப்டாக பான் G5 விளையாடுறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது பின்னாடி பேக் ரேங்க் இஷ்யூ இருக்குது உங்களுக்கு. எனி ரேண்டம் மூவ், எக்ஸாம்பிள் பான் டு D3. நான் இந்த மூவ் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஓகே நம்ம ஏன் குயின் அட்டாக் பண்ணக்கூடாது, பாஸ் பண்ண புஷ் பண்ணுறோம், ஸ்கொயரில் உட்காந்துருக்கு, மேபி நம்ம நைட்டை கூட மூவ் பண்ணலாம் இல்லையா அந்த ஸ்கொயருக்கு. அப்படி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு பேக் ரேங்க் இஷ்யூ இருக்குது. கேப்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பின்னில் மாட்டிப்பீங்க. ஸோ உங்களுக்கு பானை புஷ் பண்ணுறதுக்கான நேரமும் கிடையாது, ஏன்னா செக்மேட் இன் 1 இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால தான் G5 மூலயமா ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிறகு ட்ரை பண்ணுறாரு. பட் அதுக்கப்புறம் குயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து முயற்சி பண்ணுறாரு. அண்ட் இங்கே பிஷப் D2வில் வந்து ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஃபேபி வந்து பிறகு வந்து பானை அட்டாக் பண்ண உடனே ஃபேபி வந்து குயின் C4 வந்து விளையாடுறாரு. இந்த இடத்துல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்சேஞ்சிங், அதாவது ஃபோர்ஸிங் த எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு குயினை வந்து நம்ம C6ல் வச்சுருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து ஃபோர்ஸிங் மூவ் தான். காரணம் என்ன அப்படின்னா B3யை வெட்ட முடியாது, உங்களுடைய ரூக் அட்டாக்ல இருக்கும். ஸோ அல்லது நீங்கள் என்ன சொல்கிறது, ரூக்கு கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின் D6 வைக்கலாம். பட் அப்போ ஃபேபி வந்து ஹாப்பியாக வந்து ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த என் கேமை கன்வெர்ட் பண்ணிவிடுவார். ஸோ கேமில் அதனால் குயின் C4 வச்சதுனால குயின் C6 வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் குயின் F5 ட்ரை பண்ணுறாரு, A5. ஸோ பாஸ் பண்ண வந்து புஷ் பண்ணி அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகரிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். குயின் F1, அதுக்கப்புறம் ரூக் C2, ரூக் C2க்கு அப்புறம் கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பிறகு கொஞ்சம் ஏதோ கவுண்டர் அட்டாக் கிடச்சிருக்க மாதிரி தெரியும், ஏன்னா B3 அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆப்வியஸ்லி. ஸோ அதனால் அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. G5 பானை பேட்டரி ஃபார்ம் பண்ணி ப்ளஸ் குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அவருக்கு தான் லாபம், அதனால் பண்ண முடியாது. ஸோ குயின் டெக்ஸ் B3, பிஷப் இன்ட்டு G5, குயின் B5, பிஷப் D2 டிஃபெண்டிங். நைட் C5 வராரு. நைட் C5 வந்ததுக்கப்புறம் அவர் குயினை பிஷப் H6 செக் கொடுத்து குயினை வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நைட்டை மூவ் பண்ணதுக்கப்புறம் அவர் குயினோட ஐஸை வந்து கட் பண்ணி விட்டுறாரு. அதனால் வந்து நம்ம G5 வழியாக உள்ளே என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதே மாதிரி குயின் F4 செக் வச்சு உள்ளே போகிறாரு. போனதுக்கப்புறம் கிங் E6 வருது. என் கேம் தானே, கிங்கோட ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொசிஷனில் அவருக்கு ஸ்பிளிட் பான்ஸ் இருக்கிறது, ஐசோலேட்டட் பான்ஸ் இருக்கிறதுனால கிங்கோட ஆக்டிவிட்டி இந்த பொசிஷனில் குயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது அவசியம் இல்லை. ப்ளஸ் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவர் வந்து ஃபோர்க் பண்ணி ஈஸியாக பான்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிடுவார்.
கேமில் டேரெக்டாக குயின் டெக்ஸ் D4 விளையாடுறாரு. அதுக்கு பதில் குயின் G5 சாரி நாட் குயின் G5 குயின் எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ குயின் டு G4 இஸ் அன் ஆப்ஷன். குயின் G4 செக்குக்கு அப்புறம் கிங் D5 போகலாம். அதுக்கப்புறம் குயின் F5 செக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பானையுமே நம்ம ஹிட் பண்ணுறோம். கிங் C4. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல செக்கு கொடுக்கும்போது நம்ம ஏன் வந்து இந்த பானை வெட்டுற மாதிரி நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு வேறு எதுவும் ஆப்ஷனும் கிடையாது. நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த பானை விடல அப்படின்னா இந்த பான் ட்ராப் ஆக போகுது. ஸோ எந்த பான் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டாக இந்த பாஸ் பான் வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த மூவ் கன்சிடர் பண்ணுறோம். அதே போல் நம்ம குயின் F5 செக் வைக்கும்போது இந்த டயகனலில் போகிறத விட, ஏன்னா இங்கே போனாலும் நம்ம இந்த பானை வந்து வெட்ட தான் போகிறோம். ஸோ அதனால் லெட்ஸ் சே நீங்கள் வந்து கிங்கை வந்து C4 கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சாரி கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கிங் C6 கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் யூ கேன் ப்ளே திஸ் மூவ். அகெயின் நைட்டில் வச்சு பிளாக் பண்ணி இந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். பட் தென் F7 வெட்டினதுக்கப்புறம் திரும்ப 4க்கு இன்னொரு பானம் ட்ராப் ஆகிடும். எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து லூசிங் கேம் தான். பட் குயின் டெக்ஸ் D4 கொஞ்சம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டிலே பண்ணும். ஸோ குயின் டெக்ஸ் A5 அதுக்கப்புறம் பிஷப் வச்சு குயின் மேலே அட்டாக் பண்ணுறாரு. குயின் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணலாமா கேட்குறாரு. பட் இங்கே ட்ரேட் பண்ணாலும் ஓகே தான். பட் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த இடத்துல குயின் டெக்ஸ் C5 இல்லைன்னா அவர் செக் வச்சு இந்த பிஷப்பை வெட்ட பார்க்குறாரு. அதுதான் அவரோட ஐடியா. சப்போஸ் நம்ம குயினையே ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இது இந்த ட்ரான் பொசிஷன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். ஸோ ட்ரிக்கான மூவ் வந்து விளையாடுறாரு. இந்த என்ன சொல்கிறது, கடைசியில் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கூட இந்த மாதிரி ட்ரிக் பண்ணுறது அந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு அந்த ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மூவ். அதே மாதிரி லைக் மேக்னஸோட கேமில் கூட நம்ம அதை பார்த்துருப்போம் லாஸ்ட் டைம். ஸோ பிஷப் B4 போட்டு அந்த நைட்டுக்கு டபுள் அட்டாக் கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நைட்டை B7 வைக்கிறாரு. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா லூசிங் பொசிஷன். ஏன்னா நைட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. சிம்பிளாக வந்து ஃபேபி குயின் E4 செக் வைக்கிறாரு. ஏன்னா செக் வச்சதுக்கப்புறம் நைட்டை வந்து நம்ம பிக் பண்ணிடலாம். ப்ளஸ் பிஷப்புக்கும் பாதுகாப்பு இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ எஸ் ஃபேபி வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுறாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல வேறு ஏதாவது நைட் மூவ் ஏன் வந்து ப்ரக் கன்சிடர் பண்ணலை? ஏன்னா அது மட்டுமே ஒரே ஒரு நைட் மூவ் கிடையாது இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு சில நைட் மூவ்ஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நைட்டு A6 வைக்கிறது. A6 வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக்மேட் ஆகிடுவீங்க 5 மூவில். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாம்பிள் லைன் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி. ஸோ பிஷப் செக் அண்ட் தென் குயின் H6 செக்மேட். குயினை வச்சு பிளாக் பண்ணால் இன்னொரு மூவ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஜஸ்ட் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக காமிச்சிருக்கேன். நைட் A6 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட் டு D7 கிங்கோட பாதுகாப்பு குயினோட பாதுகாப்பு இருக்குது. ரொம்ப லாஜிக்கலான கண்டினியூஷன் நினச்சிங்கன்னா திரும்ப சேம் செக்மேட்டிங் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக்மேட் ஆகிடுவீங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, நைட்டை வந்து இந்த ஸ்கொயரில் வச்சு பார்க்குறாரு. பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 4ல் லேண்ட் ஆகிடுது. அதனால தான் வந்து ப்ரக் ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்மகடன் வின் அப்படிங்கிறதுனால இவருக்கு 1 பாயிண்ட், அவருக்கு 1.5 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரக் வந்து 3rd பொசிஷனில் தான் இன்னமும் இருக்கிறாரு. ஸோ ஆஸ் யூஷுவல் மேக்னஸ் வந்து பார்த்திங்கனாக்கா லீடிங்கில் போயிட்டுருக்காரு. ஏன்னா ஹிகாரு வந்து அலிரிசா ஃபிரூஷா கூட வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி டிங்லிரன் கூட லாஸ் பண்ணியிருக்காரு ஆரம்பகடனில். ஸோ டிங்லிரன் வந்து பார்த்திங்கன்னா செம கேம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸை பயங்கரமாக வந்து அட்வான்ஸ் பண்ணி ஜெயிச்சிருப்பார். ரொம்ப நோட்டபுளான ஒரு கேம் ஆக்சுவலாக. ஸோ டிங்லிரன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 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 நல்ல ஒரு கேம் அவருக்கு இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஒரு ஆறுதலுக்காக கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரே ஒரு சுற்று மட்டும்தான் வந்து பெண்டிங் இருக்குது. அது என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்கோர் போர்டில் நீங்கள் பார்க்கும்போது மேக்னஸ் கால்சன் 16, ஹிகாரு 14.5. அந்த லாஸ்ட்னால மேக்னஸோட வின்னுனாலையும் பார்த்தீங்கன்னா 1.5 லீடிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா மேக்னஸ் வந்து போயிருக்கிறாரு. அடுத்த ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா 13 பாயிண்ட்ஸ். அடுத்து அலிரிசா 12, ஃபேபி 10.5, டிங் வந்து பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கிறாரு. ஸோ கடைசி சுற்றில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.